பொள்ளாச்சி அருகே ஊராட்சி மன்ற திட்டப் பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காத துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். பொள்ளாச்சி அருகே உள்ள மலையாண்டப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்த மயில்சாமி, துணைத் தலைவராக பிஜேபியைச் சேர்ந்த ரவி என்பவர் பதவி வகித்து வருகிறார். மேலும் 5 வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர். இந்நிலையில் ஊராட்சியில் சாலை வசதி, தெருவிளக்கு, கழிப்பிடம் போன்ற திட்டங்களை நிறைவேற்றவும், அதேபோல் தமிழக அரசின் ஆடு வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரவி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என கூறப்படுகிறது. மேலும் துணைத் தலைவர் ரவி ஊராட்சி மன்ற தலைவர் மீது பல்வேறு புகார்களை தெரிவித்து வருகிறார். இதனால் ஊராட்சியில் திட்டப் பணிகளை மேற்கொள்ள முடிவதில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை ஊராட்சி மன்ற தலைவர் மயில்சாமி தலைமையில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மலையாண்டப்பட்டினம் ஊராட்சியிலேருந்து வந்துருக்குறோம். நான் பேசுறதுக்கு இருக்கனாங்க, எங்கள் ஊரில் பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே எல்லா வேலை செய்கிறாங்க. ஆனால் அதில் ஒத்துழைப்பே கொடுக்குறது இல்லைங்க வார்டு மெம்பருக்கு. அதில் வார்டு மெம்பர் 1வது வார்டு மெம்பர் ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. மற்ற வார்டு மெம்பர் யாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறது இல்லைங்க. அதில் 4 பேர், வெற்றிவேல் ஒன்று, நாச்சிமுத்து ஒன்று, அன்புச்செல்வி. இதில் மெயினாக வார்டு மெம்பர் இருக்கிறவர் ரவி. அவர் தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாருங்க. அவர் எந்த ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்கறதில்ல. கையெழுத்து போட சொன்னாலும் போடுறதும் இல்லை. இப்போ எங்களுக்கு எந்த வேலை செய்யறதுக்கும் விடுறதும் இல்லைங்க. அதுக்காக மனு கொடுக்குறக்கு வந்துக்கிறோங்க. அவங்கள நீக்குனா எங்களுக்கு கொஞ்சம் எல்லா வேலையும் ஒத்துழைப்பு கொடுத்து வேலை செஞ்சு தருவார் தலைவர். ஆனால் இவர் எந்த ஒரு கையெழுத்து போடாதனால எந்த வேலை செய்யாமல் இருக்குதுங்க.